வணக்கம். இந்தியாவை பகைத்தால் என்னவாகும் நிலைமை என்பதற்கான மற்றொரு உதாரணம் பிறந்துள்ளது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சொந்த கட்சியில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இப்போது கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ தற்போதைய பிரதமராக உள்ள நிலையில் அந்நாட்டில் வரும் அக்டோபரில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆனால் அவரது தவறான கொள்கைகள் மற்றும் நிலைப்பாடுகளால் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு கடும் எதிர்ப்புகள் உள்ளன. சர்வதேச அளவில் உள்ள எதிர்ப்பு மட்டுமல்லாது அவரது கட்சியில் இருந்தே எதிர்ப்பு உள்ளது அவருக்கு. இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக இருந்த ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலையில் இந்தியாவிற்கு தொடர்பு இருப்பதாக கனடா குற்றம் சாட்டியது. அதை இந்தியா மறுத்து கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது. அதனால் இந்தியா கனடா இடையேயான தூதரக உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை ஜஸ்டின் ட்ரூடோ கையாண்ட விதம் கடும் எதிர்ப்புகளை சம்பாதித்தது. இந்தியாவிற்கு எதிராக உறுதியான எந்த ஆதாரமும் இல்லாத நிலையிலும் இந்தியாவை அந்த விவகாரத்தில் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. அதனால் அவரது சொந்த கட்சியிலேயே கூட அவருக்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பின. மற்றொரு பக்கம் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்பும் ஜஸ்டின் ட்ரூடோவை சீண்டும் வகையில் பேசி வருகிறார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்க வேண்டுமென கனடா மக்கள் விரும்புவதாக கூட ட்ரம்ப் சமீபத்தில் கூறியுள்ளார். சர்வதேச நாடுகளுடனான உறவு ஒரு பக்கம் என்றால் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ட்ரூடோவின் லிபரல் கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சியாக உள்ள தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் ட்ரூடோவிற்கு எதிராக கிளம்பியுள்ளார். ட்ரூடோ அரசு மீது வரும் 27ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் கூறியுள்ளார் அவர். அதே ஜக்மீத் சிங்கின் NDP அதாவது தேசிய ஜனநாயக கட்சியின் ஆதரவை தக்க வைப்பதற்காகத்தான் காலிஸ்தானிகளுக்கு கண்ணடைத்துக் கொண்டு ஆதரவளித்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. அதற்காகத்தான் இந்தியாவை பகைத்துக் கொண்டார். இந்தியாவுடனான உறவை மதிக்காமல் தமது அரசியல் லாபமே பெரிதென்று செயல்பட்டார். எதிர்க்கட்சிகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை பகைத்துக் கொள்வது கனடாவிற்கு நல்லது அல்ல என்று பலமுறை கூறியும் அவரது செயல்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்கவில்லை. எனவே திருந்துவார் என்று காத்துக்கொண்டிருந்த கர்மா இப்போது களியாடத் தொடங்கியுள்ளது. அமைதியாக இருந்திருந்தால் பிரதமராகவும் குறைந்தபட்சம் கட்சியின் தலைவராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது பிரதமர் பதவியோடு கட்சித் தலைவர் பொறுப்பையும் துறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வீட்டில் அமர்ந்து சில மாதங்களில் நிச்சயம் பாரதத்தின் வலிமை என்னவென்பதை அவரே அவரது வாயால் சொல்வார். காலிஸ்தானிகள் தமது நட்பு நாட்டிற்கு எதிராக பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்தும் அதை கண்டிக்காமல் ஊக்குவித்து வந்தார். எந்த கட்சியின் ஆதரவிற்காக அதையெல்லாம் செய்தாரோ அதே கட்சி இப்போது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளது. அதனால் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு மிக கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இப்போது இத்தகைய சூழலில் கனடா பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். லிபரல் பார்ட்டியின் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார் அவர். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் நிலையில் பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ துறந்துள்ளார். அடுத்த பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை அவர் தொடர்ந்து பதவியில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்தில் புதிய பிரதமர் பதவியேற்கலாம் அல்லது ஒரு மாதம் கூட ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த 2013ஆம் ஆண்டு லிபரல் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவின் பிரதமராக ஆட்சியில் இருந்து வருகிறார். 2015ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் 20ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி பெரும்பான்மை வெற்றியை பெற்றிருக்கவில்லை. எனினும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் லிபரல் கட்சி ஆட்சியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் தமது நாற்காலிக்கு அடியில் தாமே வெடியை வைத்து பற்ற வைத்துக் கொண்டுள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ.